எனக்கு அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறீங்க கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும் சார். சத்தியமாக நான் தப்பு சொல்லலை. கடவுள் உனக்கு உழைக்கிற அளவுக்கு சக்தி கொடுத்தாரு, அது உண்மை. ஆனால் உழைச்சது நீ தான். யூ ஷுட் கிளைம் யுவர் மெரிட். இல்லை இந்த உலகம் தூக்கி போட்டு போயினே இருந்துடும். We are not here to discuss nonsense in the name of God. We are here to discuss all the possible things which is making only sense. ஒரு ஞானி நானும் ஞானமும் பிரிவென அறியாமல் உன்னோடு ஞானம் இருக்கையில் என்னோடு நீ இருப்பதை உணர்ந்த பின்னே அங்கே நீ ஞானம் பெற்றவன் அல்ல, ஞானி நான் நீ. அவ்வளோதான் சுச்சம். ஆசைன்றது தப்பே கிடையாது. என் பையன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா அப்பா வாழாத வாழ்க்கையை நான் சம்பாரிச்சு ஒரு புல்லை கொடுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் ஆசை தான். ஆனால் அந்த ஆசைக்கு பின்னாடி பெரிய ஒரு கடமை இருக்கு, ஒரு தேவை இருக்கு. அப்ப எல்லாமே கடமை, எல்லாருமே வினைப்பயன், எல்லாமே செயல். ஆனால் தொழில்னே கடவுள் சொன்னது எது? அறிவு அற்றன் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண். ஆனா அப்படிப்பட்ட அறிவில் நுண்ணிய நூல் போல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அப்ப பாம்பு கொத்தனா விஷம் ஏறது எவ்வளவு உண்மையும், ஒரு உண்மை ஞானம் உள்ள போனா உலகம் போற்ற மாதிரி நீ உயர்றது உண்மை. அதுதான் அங்க பாயிண்ட். மனுஷனா பிறக்கிறதே பெரிய கிஃப்ட். அதுல பிறந்த அனுபவிக்கிற தன்மையில் இருக்குது, அதோட பெரிய கிஃப்ட். கடவுள் நல்லது செய்வார்ன்றதுக்கு ப்ரூஃபே எப்போ வரும்? அந்த கடவுள் சொன்னதைப்படி நடந்தவனும் அந்த கடவுளோட இருக்கிறவனுக்கும் நல்லது நடந்தாதான். அப்ப இங்க நல்லது நடக்காம இருக்க என்ன காரணம்? ஒன்னு கடவுள் கெட்டவனா இருக்கணும். சத்தியமா கிடையாது, நான் கேரண்டி. கடவுளை கும்பிட்டவன் உயர்ந்தவன், கடவுளை கும்பிடாதவன் உயர்ந்தவன் இருக்கா? நீ உணர்ந்தாலும் உணர்னாலும் உனக்குள்ள கடவுள் இருக்கு. நான் சாப்பிட்டாலும் தக்காளி சட்னி, நீ சாப்பிட்டாலும் தக்காளி சட்னி. ஆனா தக்காளியே செஞ்ச இறைவனை நம்ப மாட்டேன். எனக்கு ஒரு இறைவன், உனக்கு ஒரு இறைவன், கலக்கிறியே. ஏன்னா இந்த ஊர்ல ஆன்மீகன்றது எப்படி ஆயிடுச்சுன்னா, உலகம் ஃபுல்லா சொல்றேன், கடவுள் பிடிக்கலன்னா இவன் கடவுளே மாத்திக்கிறான். சார் நேற்று வரைக்கும் ஹிந்துவா இருந்தேன் சார், இன்னைக்கு கிறிஸ்டின் ஆயிட்டேன் சார். ஆக மொத்தம் இது மாறல, கடவுளே மாறிடுச்சு. ஏன் சார் கிறிஸ்டினாக மாறினீங்க? சிவன் முருகன்லாம் அவ்வளோ எஃபிகசி சரியில்லை சார். நான் புதுசாக பிறகுன்னு சொல்ல அதான லாஜிக்கு. நான் ஏன் நான் மதத்தை குறை சொல்லவில்லை, அவன் சாய்ஸ். அவன் கிறிஸ்டினாக மாறட்டும், முஸ்லீமாக மாறட்டும், இந்துவாக மாறட்டும், இல்லை மண்டுவாக மாறட்டும், அவன் பிரச்சனை. வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை மாறணும்னா என்ன மாறணும்? அது மாற்றத்துக்கு நான் என்ன உட்படணும்? there is a சாதனா that is involved, there is a commitment that is involved. ஏன்னா பெரிய பெரிய ஞானிகளும் இந்த உலகத்தில் தோற்று போனவங்க தான். இன்ஃபேக்ட் இப்போ எப்படி கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா, நல்லவன் தான் பயங்கர சோகமாக இருக்கான். விடுங்க சார், இத்தனைக்கு நான் எந்த தப்பும் பண்ணதில்லை சார், நான் வேஸ்ட்டு சார், நான் முட்டாள் சார். இப்போ நல்லவன் சொல்லிக்க மாட்டான், முட்டாள் சொல்லிக்க ஆரம்பிச்சிடறான். அதே அவன் பாருங்கள், நாங்களாம் 81 பேட்ச் சார். போனால் 2 கான்ட்ராக்டுக்கு சைன் போட்டான், ஒரு புட்டி ஒன்று கொடுத்தான், நல்லா பெரிய ஆளாயிட்டான் சார். நான் எங்கள் அப்பா சொன்னார்னு சொல்லிட்டு நேர்மையாக போனேன் சார், இப்போ நக்கின்னு போயிட்டேன் சார். நான் இப்படியே சொல்கிறேன் பாருங்கள். லைஃப்பில் முதல்ல உறுப்புணுன்னா நீங்கள் வேலையே பார்க்காம இருந்தால் கூட பரவாயில்ல, மற்ற வேலையை பார்க்காதீங்க, உங்கள் வேலையை மட்டும் ஏன் நிறைய பேர் அதை பண்ண மாட்டேங்க பயங்கரமாக. சார் நான் ரொம்ப உழைச்சேன் சார், உன்னையும் உழைக்க சொன்னேன் சொல்லு. இது ஒரு புது கான்செப்ட் சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி 4 கம்பெனிக்கு. டேய், நீ சொத்து சேர்க்கணும்னா நீ தான் உழைக்கணும், உங்கள் ஆயா உழைப்பாங்க. நான் இங்கெல்லாம் அதெல்லாம் சும்மா இந்த ஓபிடிக்கெலாம், புரியுதுங்களா? பயங்கரமாக பிஸ்னஸ் பீப்புள் இப்போ பேசுகிறத பார்த்தா, சார் நான் ஆர்டர் பண்ணி என் குடும்பத்திலே நான் தான் கஷ்டப்பட்டு நான் உனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னா இது எப்படி இருக்குன்னா, சார் நான் நல்லவன் சார். உடனே கடவுள் ஏய் மிஸ்டர் நல்லவன், நீங்கள் வாங்க, இங்கே வாங்க. உன்னோட வேண்டுதல் என்ன? ஒரு காரு, 2 வீடு, என் பொண்டாட்டி திட்டாத பொண்டாட்டி, சொல் பேச்சு கேட்குற புள்ள, ஒரு வெங்காயமும் நடக்காது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீ கடவுளை கும்புற ரீசனே எதுக்குன்னா, அப்பப்போ நம்மளாவது நல்லவனாக இருந்து கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கணும். நீ படிக்கிற கடவுளாக இருந்தே கஷ்டப்பட்டவங்க. அதனால் தம்பி, நீ அவ்வளோ ஒன்றும் பெருசாக கழட்டில்லை. என்னை துரத்திட்டாங்க ராமர், என்னை எங்கள் அம்மா துரத்தி விட்டாங்க கர்ணன். நான் பிறந்தா எங்கள் அம்மா அப்பாவை பார்த்ததே இல்லை கிருஷ்ணர். டே நம்மளாம் நல்லா இருப்போம்டா, கடவுள் ஒன்று தான் சொன்னோம், அடிச்சு தொங்க விட்டாங்க ஜீசஸ். அவங்களுக்கே அதான் கெதினா. ஏன்னா இது கதையாக இருந்தாலும் அந்த கதையில் ஒரு உண்மை இருக்குது. நான் சொல்ல லாஜிக் புரியுதுங்களா? ஏன்னா காலேஜில் உட்காந்து நம்ம உண்மையை மட்டும்தான் பேசணும், எஜுகேஷன் தான் பேசணும். காலேஜில் என்ன அட்வான்டேஜ்னா, ஒருத்தர் சொன்னால் பொய், எல்லாருக்கும் ஒரு பொய்யை கற்றுக் கொடுத்து அது பேர் எஜுகேஷன். அதில் மாற்றமே வராது. இப்போ நியூட்டன்ஸ் லானா அந்த லா உண்மை, ஆனால் அது நியூட்டன்ஸ் லா கிடையாது. எனக்கும் அதே லா தான். அந்த லாவை அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதுக்கு கல்மினேஷன் ஆஃப் நாலேஜ் இருக்கும். பிறக்கும் போதே நியூட்டன்ஸ் லா வந்துல்லை. இப்போ திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் எழுதுறாருன்னா பிறக்கும் போதே அப்படியே ஒரு தமிழ் ஞானம் ஊற்றி அப்படியே ஒரு பயங்கரமாக வந்து அதெல்லாம் கிடையாது. அவருடைய பசங்க ஒரு 10 பசங்க ஃப்ரெண்ட்ஸு தமிழ் படிச்சிருப்பாங்க. அதில் அந்த ஒரு மனுஷன் மட்டும் ஒழுங்காக பயிற்சி பண்ணியிருப்பார், அதுக்கப்புறம் முயற்சி பண்ணியிருப்பார். அதோடைய புத்தியின் வெளிப்பாடாக அவர் திருக்குறளை படைச்சார். இங்கே கடவுள் திருவள்ளூருக்கு ஸ்பெஷலாக பவர் கொடுத்தாரு நினச்சாலே திருவள்ளூர் உழைப்பு வீணாக போயிடுச்சு. நான் சொல்கிற பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு
ரொம்ப கேஷுவலாக சொல்கிறீங்க, கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும் சார். சத்தியமாக நான் தப்பு சொல்லலை. கடவுள் உனக்கு உழைக்கிற அளவுக்கு சக்தி கொடுத்தாரு, அது உண்மை. ஆனால் உழைச்சது நீ தான். யூ ஷுட் கிளைம் யுவர் மெரிட். இல்லை இந்த உலகம் தூக்கி போட்டு போயினே இருந்துடும். மார்க் மை வேர்ட். நாளைக்கு ஒரு பேக்கப் இல்லாத குடும்பத்துலேருந்து ஒருத்தன் டாக்டர் ஆகலாம், ஒருத்தன் பெரிய பணக்காரன் ஆகலாம். பாவம் அந்த குடும்பம் முன்னேறும். நல்ல நேரம்டுவான். நல்ல நேரம்லாம் இல்லை, அவன் பல கஷ்ட நேரத்தை ஃபேஸ் பண்ணி உழைச்சதால தான் இந்த நல்ல நேரத்துக்கு வந்திருக்கான். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். We are not here to discuss nonsense in the name of God. We are here to discuss all the possible things which is making only sense. If my teaching is not helping you to move from the present state or to progress in life in practical way, or not helping you to see changes in your reality, then what you are learning is not education. It is maya. It is ajnana. The real jnana should help you to identify what is essential, what is not essential for your desire. Just for your desire. ஆசைன்றது தப்பே கிடையாது. என் பையன் நல்லா இருக்கணும், என் பொண்ணு நல்லா இருக்கணும், எங்கள் அம்மா அப்பா வாழாத வாழ்க்கையை நான் சம்பாரிச்சு ஒரு புள்ள கொடுக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் ஆசை தான். ஆனால் அந்த ஆசைக்கு பின்னாடி பெரிய ஒரு கடமை இருக்குது, ஒரு தேவை இருக்குது. அப்போ எல்லாமே கடமை, எல்லாருமே வினை பயன், எல்லாமே செயல். ஆனால் தொழில்னே கடவுள் சொன்னது எது? ஞானம். ஒரு ஞானி நானும் ஞானமும் பிரிவென அறியாமல் உன்னோடு ஞானம் இருக்கையில் என்னோடு நீ இருப்பதை உணர்ந்த பின்னே அங்கே நீ ஞானம் பெற்றவன் அல்ல, ஞானி நான் நீ. அவ்வளோதான் சுச்சம். இப்போ இந்த மாதிரி தமிழ் பேசினா உங்களுக்கு எப்படி புரியும்? அப்போ நான் ஏன் இந்த விஷயத்தை சொல்ல வரேன்னா, அதை தொழிலாகவே வச்சுருக்கணும். சார் உங்கள் தொழில் என்ன சார்? டாக்டர் சார். உங்கள் தொழில் என்ன சார்? இன்ஜினியர் சார். உங்கள் தொழில் என்ன சார்? பிஸ்னஸ் சார். உங்கள் தொழில் என்ன சார்? இல்லை சார் நான் ஒரு ஆக்டர் சார். உங்கள் தொழில் என்ன சார்? நான் ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன் சார். இதெல்லாம் சூப்பர். ஆனால் இதெல்லாம் தொழில்னு சொல்லாத திருவள்ளுவர் எதை தொழில்னு சொல்கிறாரு? ஒரு விஷயத்தை தொழில்ன்றாரு. அதை யாருக்கு தொழில்னாரு? எல்லாருக்கும் தொழில்னாரா? அறிவு அற்றன் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கலாகா அரண். ஆனால் அப்படிப்பட்ட அறிவில் நுண்ணிய நூல் போல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். உங்களுக்கான அறிவு தான் உங்கள் அறிவு, உன்னை பற்றின அறிவு தான் உனக்கான உண்மை அறிவு. அதனால தான் நுண்ணிய நூல் போல கற்பினும். அப்பயே இன்ஜினியரிங் பற்றி பேசியிருக்காரு, டெக்னிக்கல் எஜுகேஷன். அப்போ இங்கெல்லாம் அறிவு அறிவுன்னு சொன்னார். அவர் அறிவு இருக்கவன் எதை செய்வான்னாரு? தவம் செய்வான்னாரா? புரளி பேசுன்னு சொன்னாரா? பணம் சம்பாதிப்பேன்னு சொன்னாரா? ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல், அறிவார் அறிவார் தொழில். இதில் ரெண்டு அர்த்தம் இருக்கு அவர் எழுதுகிற குரல் எல்லாமே. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு நீ பயப்படுறது, எதுக்கு பயந்தியோ அது உன்னை பார்த்து பயப்படுறது. அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. விட்டுருங்க, குற்றம் இல்லை, பேதமை. பாவம் உனக்கு தெரியல, மடத்தனை வேற, தெரிஞ்சு செய்யாமல் இருக்குது, பேதமை. ஆனால் அஞ்சுவது அஞ்சல், எதுக்கு பயப்படணும் பயப்படணும். அஞ்சுவது அஞ்சல், நீ எதை பார்த்து பயந்தியோ அதை உன்னை பார்த்து பயப்படணும், அதுதான் அறிவார் தொழில். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஐயா நான் ஒரு சிங்கத்தை பார்த்து பயந்தையா, கூண்டில் போட்டோன்னா அது என்ன பார்த்து பயப்படுதியா? அறிவார் தொழில். ஐயா எனக்கு கொசுனா பயம்யா, அப்புறம் தண்ணி தேங்காமல் ரெடி பண்ணிட்டேன், நெட்டு போட்டுட்டேன். சின்ன சின்ன விஷயம், அதை மீறி உனக்கு என்ன உபாதை வரும் அதை பார்க்கணும். அப்போ அதுக்கு போகிறதுமே இது புரியணும். பேதமை அகற்று, பேதமை அகற்று, தீவினை அகற்று. ரெண்டு அகற்றணும் நீ. ஒன்று என்ன? தீவினை. அது நீங்கள் அது தானாக போகாது. அது அதாவது அகற்றுன்ற மீனிங் என்னன்னா, சார் அந்த குப்பையை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க சார். மனுஷனாக பிறக்கிறதே பெரிய கிஃப்ட்டு. அதில் பிறந்த அனுபவிக்கிற தன்மையில் இருக்குது, அதோட பெரிய கிஃப்ட். சிலர் பிறந்துருவான், ஏன்டா பிறந்தோன்னு இருக்கும், வாழவே முடியாது. அதுக்கு அடுத்து கற்றுக்கிற மென்டாலிட்டியோட வாழ்கிறான் பாருங்க, அவன் அதோட பெஸ்ட்டு. சீக்கிரம் மட்டும் ஆயிட்டேன்னா அவ்வளோதான். இப்போ நான் சொன்னேனே என்னெல்லாம் அகற்ற சொன்ன சொல்லுங்க. பேதமை அகற்று, தீவினை அகற்று. இப்போ குருஜி சொன்னாரா இதை அவ்வை சொன்னா நமக்கு என்ன செய்ய? அறம் செய்ய விரும்ப மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த அம்மா 108 எழுதி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் ட்விட்டர் மாதிரி சும்மா அப்படி டக்குன்னு போட்டுருக்காங்க சிம்பிளாக. எதெல்லாம் அகற்ற சொன்னாங்க? அப்போ அந்த அம்மா எவ்வளோ திங்க் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கொண்டாடுவீங்களா ஒரு பொண்ணை? அது அவைப்பா, அவை. வெள்ளைக்காரன் எங்கெல்லாம் இருந்தான்றதுக்கு ப்ரூஃபு அவன் இருந்த ஊரில் ஒரு கிளப் இருக்கும். ஏன் உங்கள் ஊர்லேயே ஒரு கிளப் இருக்குன்னு அதை ஃபஸ்ட்டு வெள்ளைக்காரன் தான் ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. மெட்ராஸில் ஒரு கிளப் இருக்குன்னு அது ஃபஸ்ட்டு வெள்ளைக்காரன் தான் ஆரம்பிச்சிருப்பான். நம்ம ஆளுங்க கிளப்பையும் பப்பையும் உருவாக்கலை. 5-6 வருஷம் முன்னாடியே இது மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ஞானத்தை உருவாக்குறதுக்கு கொண்டாட்டமும் கோயிலும் உருவாக்குனாங்க. அவ்வளோதான் மேட்டரு. இப்போ நான் மூட நம்பிக்கை தான் கூடாதுன்னு சொல்லுவேன். இவன் செஞ்சதில் இருக்க ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியாது.
நெட்ட நொடுவில் வச்சிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 36 ராடு, அயன் ராடு, துரு பிடிக்காம. டெல்லி ஒன்று தான் உங்களுக்கு தெரியும். அதை பெரிய கல்லில் சவுண்டு வருது மதுரையில். உங்களுக்கு தெரிஞ்ச 1000 வருஷத்துக்கு பழமையான கோயில் எத்தனை பேர் இருக்குன்னு மட்டும் தெரியும் இந்தியாவில். 3000 வருஷத்துக்கு பழமையான கோயில் இன்னும் ஆக்டிவாக இருக்குன்னு எத்தனை பேருக்கு மட்டும் தெரியும். அப்போ நான் அந்த சாமி கும்பிட்றதுல இருக்க மூட நம்பிக்கை தான் நம்ம தூக்கி போடணும். அங்கே போய் அவன் ஏதோ ஒரு கல்லை வச்சு சாமி கும்பிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் தானா இல்லை. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் தெரிஞ்சிருக்கு அவனுக்கு. அதை அவன் அப்ளை பண்ணியிருக்கான். அதை அவன் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் நமக்கு எவிடன்ஸாக நிற்குது. சார் anybody able to connect with me? அப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர்லாம் பண்ண ஞானிகள் இருந்த ஊரில் இப்போ நான் உங்களை வந்து மேஜிக்காக வாழுங்கன்னு சொல்ல, லாஜிக்காவது வாழுங்கன்ற. நான் மேஜிக்காக ரிசல்ட் எதிர்பாருங்க, ஆனால் லாஜிக்காக மட்டும் அப்ளை பண்ணுங்க. யாருக்கெல்லாம் புரியுது? எனக்காக புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக மாறும். ஒரு பாம்பு கொத்தனா விஷம் ஏறும்னு அவ்வளோ நம்புறீங்க? நஞ்சினை நீக்காத நாகமது உன்னை தட்டிய போதெல்லாம் விஷம் உன் தேகத்தை பாலாக்கும் என்பதை உண்மை போல் மிஞ்சிய அறிவும் இல்லாத உன்னோடு என் ஞானம் வந்த பின்னே மிஞ்சாத வாழ்க்கையும் மற்றொரு அவையும், நல்லா புரிஞ்சுக்கணும், மற்றொரு அவையும் சபையும் போற்றும் வரை உன் உலகம் மாறுன்றான். உன்னோட உலகம் மட்டும் மாறும். அப்போ பாம்பு கொத்தனா விஷம் ஏறது எவ்வளோ உண்மையோ, ஒரு உண்மை ஞானம் உள்ளே போனால் உலகம் போட்டுற மாதிரி நீ உயர்றது உண்மை. அதுதான் அங்கே பாயிண்ட். அப்போ அந்த அறிவார் தொழில் சொல்லிட்டு ஏன் நான் இங்கே வரேன்? திருவள்ளுவரை இந்த உலகத்துக்கு காமிச்ச ஔவையே. ஏன்னா ஆடி மாதத்துக்கு அம்மனை தான் கும்பிடணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு உமன் தான் நமக்கு அம்மன். அதை மீறி ஆடி மாதத்துக்கு ஏன் கூழுத்துன்னு எடுத்து பார்த்தீங்களா சொல்லுங்கள். சுஷ்ருதாவும் இவங்களும் அவ்வளோ எழுதி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த மாதம் ஃபுல்லாக செக்ஸ் வச்சுக்க கூடாதா? அடுத்த தலைமுறை எப்படி உருவாகும்? வானத்துலேருந்து அப்படியே அவதாராக பிறக்க போதா? நமக்கு கிடையாது. ஒரு புணர்தலோ இல்லை ஒரு காமமோ அதோடைய தேவையாக தான் இருக்கும். ஆனால் எங்கே உருவாகும்? வயிற்றில் தான் உருவாகும். ஒரு ஆமைக்கு அந்த பிரச்சனை கிடையாது. 10 முட்டையை போட்டு போச்சுன்னா 10 முட்டையிலேருந்து வர குஞ்சு, ஒரு குஞ்சு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், இன்னொரு குஞ்சு கும்மியாக இருக்குமா? சொல்லுங்கள். இல்லை நோய் பிடிச்சிருக்குமா? இல்லை ஒரு கோழி முட்டை போட்டு உனக்கு. ஆனால் சாமியார் மந்திரம் பண்ணணும். அப்படியே அமாவாசைக்கு அம்மன் வந்தால் ஆத்தா அப்படியே உடம்புல ஏறினா அயன் ப்ராப்ளம் டிஃபிஷியன்சி போயிடுச்சா? அதான் அம்மனே ஏறிச்சில்ல, அயன் குறைஞ்சிச்சா உனக்கு? அன்னிமிக்க இருந்த சரியாயிட்டா நீ? அது என்ன சொன்னாங்க? 21 நாள் இந்த ஃபுட்டை சாப்பிடணுமா? கால்சியம் லோட் பண்ணணுமா? கம்பும் கேழ்வரகும் சாப்பிடணுமா? அதில் வேப்பையில் போட்ட அரிசி வச்சு சாப்பிடணுமா? அப்போ என்ன பிரச்சனை உனக்கு பரம்பரையாக வந்திருந்தாலும் உன் குழந்தைய உருவாக்குறதுக்கான ஒரு தேகம் உனக்கு உருவாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீ உருவாக்குற குழந்தைக்கு தேகத்தில் பிரச்சனை இருக்காது. அதுதான் நீ கொடுக்க வேண்டிய பெஸ்ட் ஹெல்த். இஸ் தட் anybody able to connect with me? நீங்கள் அதை பண்ணால் பரவாயில்லையே. ஆனால் இதெல்லாம் உன் நம்பிக்கை. நீ அம்மனை கும்பிட்றதால உன்னை அம்மன் காப்பாற்றக்கூடாது. நீ ஜீசஸை கும்பிட்றதால உன்னை ஜீசஸ் காப்பாற்றக்கூடாது. நீ அல்லாவை கும்பிட்றதால உன்னை அல்லாஹ் காப்பாற்றக்கூடாது அப்படின்னு தான் அந்த பைபிளும் குரானுமே சொல்லியிருக்கு. சார் நான் கிறிஸ்டின் சார், இனிமேல் ஜீசஸ் காப்பாற்றுவார் சார். சத்தியமாக ஜீசஸ் அப்படி சொல்லலை. நீ கிறிஸ்டினா இருக்கிறதால செய்ய வேண்டியதை செஞ்சால் நான் உன்னை காப்பாற்றுவேன். அதுதான் பைபிள். இஸ் anybody able to connect with me? ஐயா நான் கிறிஸ்டின் சார், செய்ய வேண்டியதை செய்யலைன்னா நரகம். இந்த பனிஷ்மெண்ட் அப்படி சொல்லி வச்சிருக்கான். அது என்ன நரகம்? ஐயா நான் முஸ்லீம்யா, என்ன அல்லாஹ் காப்பாற்றுவாரா? அதெல்லாம் சொல்லவே இல்லை. டேய் நான் உன்னை பயப்படாதவா, நான் காப்பாற்றுறேன். ஆனால் எப்போ தெரியுமா? திருந்துனா, செய்ய வேண்டியதை செஞ்சா, ஹலாலாக இருந்தா. ஹலால்னா வெறும் உணவு மட்டும் கிடையாது. என்னோடு உன் கவனம் இல்லாத நிலையில் அனைத்து செயலும் ஹலால் அல்ல. அப்போ எல்லா ஞானிகளும் உன்னத்தையே சொல்லி வச்சாங்களா? நல்ல பவர் இருக்குப்பா கடவுளுக்கு அப்படின்னு எப்படி தெரியும்? அவரை நம்புறவன் நல்லா வாழ்ந்தா தான் தெரியும். நான் சொல்றது கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்வீட்டு நல்லா இருந்துச்சுன்னு எப்பமா சொல்ல முடியும்? சாப்பிட்டா தான் சொல்ல முடியும். அப்போ கடவுள்னு ஒரு விஷயம் இருக்குன்றது மறந்துடுங்க. ஆனால் அவரை கும்பிட்டான்ற விஷயத்த மறந்துடுங்க. எப்போ கடவுள் நல்லது செய்வார்ன்றதுக்கு ப்ரூஃபே எப்போ வரும்? அந்த கடவுள் சொன்னதைப்படி நடந்தவனும் அந்த கடவுளோட இருக்கிறவனுக்கும் நல்லது நடந்தாதான். அப்போ இங்கே நல்லது நடக்காமல் இருக்க என்ன காரணம்? ஒன்று கடவுள் கெட்டவனாக இருக்கணும். சத்தியமாக கிடையாது. நான் கேரண்டி. நீ மனுஷன் பண்ணுற இந்த பூஜை புனஸ்காரத்தை பார்த்து அவனுக்கு அதெல்லாம் நான் சொல்ல, அதெல்லாம் ஒரு ரீசனுக்கு பண்ணது. யார் கடவுளுக்கு பூஜை பண்ணாலும் அதுக்கு நான் தடை கிடையாது. ஆனால் பூஜை பண்ணதாலேயே அந்த பூஜை பண்ணுற மனுஷன் கடவுள் ஆகிடுவோன்னு சொன்னான்னா அந்த கழுதைக்கு நான் என்றைக்குமே மதிப்பு கிடையாது என்கிட்ட. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எவனாக இருந்தாலும் சரி. ஏன்னா உனக்கும் பூஜை பண்ணுற மனுஷனுக்கும் கடவுள் எந்த விதத்திலையும் பிரிவினை ஒப்புரானே செய்யலை. நான் படைத்த படைப்பில் பிரிவினை இல்லை. இதை சொல்லாத வேதாந்தமா? ரமணர் சொல்லலையா? அகஸ்தியர் சொல்லலையா? தத்தேத்திரியா சொல்லலையா? கடவுளை கும்பிட்டவன் உயர்ந்தவன், கடவுளை கும்பிடாதவன் உயர்ந்தவன் இருக்கா? நீ உணர்ந்தாலும் உணர்னாலும் உனக்குள்ள கடவுள் இருக்கு. என்லைட்டன் கிட்னி, நார்மல் கிட்னின்னு ஒன்று இருக்கா? சத்தியமா இல்லடா கண்ணு. தக்காளியில் செஞ்ச சட்னியை நம்புற நீ.
நான் சாப்பிட்டாலும் தக்காளி சட்னி, நீ சாப்பிட்டாலும் தக்காளி சட்னி. ஆனால் தக்காளியே செஞ்ச இறைவனை நம்ப மாட்டேன். எனக்கு ஒரு இறைவன், உனக்கு ஒரு இறைவன். கலக்கிறியே, கலக்கிறியே. ஓ, இதை தான் ஔவை சொன்னாலா? பேதமை அகற்று, தீவினை. இப்போ புரிஞ்சுக்கணும். ஆஹா, தீவினை ஏன் அகற்றணும்? நான் வீட்டுக்கு வரேன், ஒரு கெட்டுப்போன பழம் இருக்கு, நல்ல வீடு நாறுது. இப்போ அந்த நாத்தத்துக்கு காரணம் நான் செஞ்ச செயலா, இல்லை என் வீட்டில் இருக்க பொருளா? ஒரு நிமிஷமும் நீ எப்படி பார்க்கணும்னா, என் கூட இது அப்படியே அந்த வேதம் இருக்கிறதே சொல்கிறேன் பாருங்க. உயிர் பிரியும் தருணத்தில் உயிரினை காக்கும் உணவினை கண்ட உயிர் போன்று ஞானத்தில் கவனம் கொண்டோருக்கு உயிர் உள்ளவரை யோகமே மாறாத நிலை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அந்த உயிர் பிரியும் தருணத்தில் எப்போ போச்சுடா, நம்ம டிக்கெட் வாங்க போகிறோம்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வாழணும்னு ஆசை இருக்கும்போது ஒரு சாவு நேர்ந்துருது. ஆனால் அந்த டைமில் பக்கத்தில் ஒரு உணவு கிடைக்குது, அதை மட்டும் சாப்பிட்டா நீ உயிர் பொழைச்சிப்பேன்னு. அப்போ அந்த உயிர் அந்த உணவில் எப்படி கவனம் கொள்ளும் சொல்லுங்க? எந்த ஜாதின்னு தெரியாது, எந்த மதம் தெரியாது, வயசு வித்தியாசம் வேற. எல்லாரும் ஒன்றா உட்காந்து ஒரு படத்தை தான் ஒன்றா பார்க்கணுமா? பாடத்தை பார்க்க முடியாதா? ஒரு பூலிருந்து வாசம் வருதுன்னா அது சார் அந்த பூ ரொம்ப இப்போ நான் அந்த பூவை பார்க்குறேன், சூப்பர் பூங்க அப்படின்னு எடுத்து நான் இதை லவ் பண்ணேன், நான் அப்படி முத்தம் கொடுக்குறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா வாசனை வருமா? இன்னொருத்தன் சொல்கிறான், என்ன பூ அது, எனக்கு இந்த கலரே பிடிக்காதியா, எனக்கு ரெட் கலர் தான் பிடிக்குன்னு. அந்த பூவை அவன் வெறுத்துறான்றதுக்காக அவனுக்கு வாசம் கொடுக்காம போயிடுமா? யாருக்காவது புரியுதா? ப்ளீஸ். அப்போ இறைவன் படைத்த பூவே உன்னுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும் விருப்பத்துக்கும் மனசுக்கு ஏற்ற மாதிரி அதோட வாசத்தை தடுக்காம முழுமையா தருனா, இந்த பூவை படைச்சவன் அவனுடைய அருளை எப்பவுமே முழுமையா தான் தருவான். மார்க் மை வேர்ட், மார்க் மை வேர்ட்.